காலிஃப்ளவர் கட்லெட். தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர் 1, உருளைக்கிழங்கு 1/4 கிலோ, பெரிய வெங்காயம் 2, சோம்பு, இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் இவை அனைத்தும் தலா 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள், கொத்தமல்லி, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் இவை அனைத்தும் சிறிதளவு, சீரகம் 1/2 டீஸ்பூன், பிரெட் தூள் 1/2 கப், எண்ணெய் மற்றும் உப்பு தேவையான அளவு. செய்முறை: காலிஃப்ளவரை வெந்நீரில் உதிர்த்து போட்டு உப்பு சேர்த்து அரை மணி நேரம் மூடி வைத்து பிறகு பொடியாக நறுக்கவும். உருளைக்கிழங்கை வேக வைத்து தோல் உரித்து மசிக்கவும். கடாயில் சிறிது எண்ணெய் விட்டு சோம்பு, இஞ்சி பூண்டு விழுது, நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு சிறிது வதங்கியதும் மஞ்சள் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள், மிளகாய்த்தூள் சேர்க்கவும். பிறகு நறுக்கிய காலிஃப்ளவரை இதனுடன் சேர்த்து தண்ணீர் தெளித்து வதக்கி சிறிது நேரம் மூடி வைக்கவும். வெந்த பிறகு மசித்த உருளைக்கிழங்கு, நறுக்கிய கொத்தமல்லி, கறிவேப்பிலை போட்டு இறக்கவும். இந்த கலவையை நன்றாக பிசைந்து உருண்டைகளாக்கி லேசாக தட்டி பிரெட் தூளில் புரட்டி எடுத்து தோசைக்கல்லில் போட்டு எடுக்கவும்.